உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறு சோதிட குறிப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். லக்னத்தில் சுக்கிர பகவான் இருந்தாலும், லக்னத்தை சுக்கிர பகவான் பார்த்தாலும், லக்னாதிபதியோடு சுக்கிர பகவான் இருந்தாலும் அந்த ஜாதகர்கள் தன்னை அழகுபடுத்திக் கொள்வார்கள், தன்னை மிடுப்பாக வைத்துக் கொள்வார்கள். உடைகளெல்லாம் ரொம்ப கவர்ச்சிகரமாக தேய்த்து சட 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 என்று மடிப்பு குலையாமல் போட்டுக்கொண்டு கவர்ச்சிகரமான தோற்றத்திற்கு உரியவர்களாக பார்ப்பதற்கு அழகாக இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அதே லக்னத்தில் குரு பகவான் இருந்தால், அல்லது குரு பகவான் லக்னத்தை பார்த்தால், அல்லது குரு பகவான் லக்னாதிபதியோடு சேர்ந்திருந்தால் அந்த சாதகர்கள் எப்பயும் எளிமையாக இருப்பார்கள். பார்ப்பதற்கு அவ்வளோ கவர்ச்சியாக இருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களோடு பேசினால், அவர்களோடு நாம் பேசினால் அவர்களது அறிவாற்றல், அவரது சிந்தனை திறன், செயல்பாடுகள், அவரது புத்தி கூர்மை இதை பார்த்து நாம் வியக்கும் அளவிற்கு அவர்கள் ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள். மதிக்கக்கூடிய அளவுக்கு மரியாதை மிக்கவர்களாக இருப்பார்கள். அதனால் பார்ப்பதற்கு அவர்கள் எளிமையாக இருந்தாலும் செயல்திறன் மிக்கவர்களாக, பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள். அதனால் இப்படிப்பட்ட அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கா என்று பார்த்து கொள்ளுங்கள். மற்றவற்றை நாம் அடுத்தபடி காண்போம். நன்றி, வணக்கம்.